ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீலிபுத்தூரில் ஒரு அணில்கள் சரணாலயம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அங்கே போய் விசிட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து அந்த அணில்கள் சரணாலயத்தில் என்னென்ன இருக்குது அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து யானைகள், புலிகள் நடமாட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் எந்தளவு உண்மைன்னு தெரில. வாங்க போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு பைக் அண்ட் காரில் வந்தோம்னா பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்க் பண்ணிட்டு அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தோம்னா ஒரு பாதை மாதிரி உள்ளே போகுது. அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டால் இது ஒரு குளிக்கிற இடம்னு சொன்னாங்க. ஒரு ஆறு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி உள்ளே வந்துட்டோம். நானும் ரேணுகாவும் எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு இந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு மக்களே. குளிக்கிற அளவுக்கு தண்ணியே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் குளிக்கல மக்களே. நீங்கள் குளிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க. நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, அதனால நாங்கள் குளிக்கல. மக்களே, இங்கே வந்து அணில்கள் சரணாலயம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அணில்கள் வந்து இங்கே ரேராக தான் இருக்குமா. இங்கே வந்து குரங்குகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வரணும் அப்படின்னா, இந்த இயற்கையை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இயற்கையை ரசிக்கிறதுக்காண்டி வரலாம். சூப்பராக இருக்குது மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குரங்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். குரங்கு எல்லாமே நிறைய எக்கச்சக்கமான குரங்குகள் வந்து இந்த சரணாலயத்தில் இருந்துச்சு. நம்ம குரங்குகளுக்கு கொடுக்குறக்காண்டியே ஸ்ரீலிபுத்தூர் டவுன்லேருந்து வரும்போதே நம்ம நிறையா ஃபுட்ஸ் எல்லாம் அதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வாழைப்பழம், பிஸ்கட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுவுமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நம்மளுமே ஜாலியாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் குரங்குகள் கூட. அதுக்கப்புறம் அந்த குரங்குகள் எல்லாமே மரத்தோட கிளைகளை ஊஞ்சல் மாதிரி தொங்கி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. நிறையா குட்டியான குரங்குகள் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கம்மியான குரங்குகள் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோன்னே எல்லா குரங்குமே கூட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குரங்கு மட்டும் தனியாக ஒரு ஆட்டோவில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்குக்கும் நம்ம போய் ஒரு பிஸ்கட் கொடுத்தோம். அதுவுமே வாங்கி சாப்பிட்டு கிளம்பிடுச்சு. அந்த இடத்துல இந்த அக்காவுமே ஒரு கடை போட்டிருந்தாங்க. கடையில் மக்காச்சோளம், தண்ணிப்பழம், மாங்காய் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் 2 வீலரில் வரீங்க அப்படின்னா உங்களோட பேக்கு, உங்களோட திங்ஸ் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு போயிடாதீங்க. அந்த அக்காட்டை கொடுத்துட்டு போங்க. நாங்களுமே அந்த அக்காட்டை தான் கொடுத்துட்டு போயிருந்தோம். வச்சுட்டு போனீங்க அப்படின்னா திருப்பி வரும்போது உங்களோட எந்த பொருளுமே இருக்காது. மக்களே, இப்போ வந்து நம்ம ஒரு 5 பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு 12 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரங்கு காண்டி தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் மீதம் இருக்குது, கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். குரங்களுக்கு ஜாலியாக ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த அண்ணனை பார்த்தோம். இங்கே தான் ரொம்ப வருஷமாக ஆட்டோ ஓட்டுறாராம். சாமலர் அணில் இருக்கு, காட்டு பண்ணி பார்க்கலாம், மான் பார்க்கலாம். காட்டு பண்ணி மான்லாம் வரும். 5 மணிக்கு மேலே வரும். ஓகேண்ணே ஓகேண்ணே. யானை வரும். யானை புலிகள் புலிகள் வந்து உள்ளதே இருக்கு. இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஓகேண்ணே ஓகே. உங்கள் பேருண்ணே? வைரமுத்து. நம்ம அண்ணன் என் பேர் வைரமுத்து. நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே. ஓகே மக்களே, இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி கொஞ்சம் தூரம் இங்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஃபுட்டு வெளியே இருந்தே வாங்கிட்டு வந்துருந்தோம். எங்கடா உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் மக்களே இந்த பாட்டியை நம்ம மீட் பண்ணோம். இந்த பாட்டிகிட்ட இங்கே என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை மணிக்கெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த பாட்டியும் நமக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து மான் இருக்கும், மிளா இருக்கும், அணில் இருக்கும், குரங்கு இருக்கும், எல்லாமே இங்கே ஒரு இருக்கும். புலியெல்லாம் இந்த ஏரியாவில் கிடையாது. மேலே அங்கிட்டு தள்ளி மலைக்கு போகணும். அங்கிட்டு போனால் இருக்கும். ஆனால் இங்கே கூடியெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு எல்லாமே அங்கிட்டு ஸ்ரீலிபுத்தூர் டவுன்லேயே வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே சாப்பாடு கடை எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். நாங்கள் பாட்டி நீங்கள் சாப்பிடுங்க. பாட்டி பாவாங்க. எத்தனை மணி வரைக்கும் பாட்டி இருப்பீங்க? இவன் தான் மக்களே நம்ம டோரா. இவனை கூப்பிட்டு தான் நம்ம வந்தோம்.
இந்த இயற்கைக்கு நடுவில் உட்காந்து இப்படி சாப்பிட்றது ரொம்பவே ஒரு தனி ஃபீலை கொடுக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நான், ரேணுகா, அப்புறம் அந்த பாட்டி எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே மக்களே, ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஒரே ஒரு இங்கே டூரிஸ்ட்டாக வர எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நம்ம சேனல் சைட்லேருந்து ஒன்று வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே கீழே காட்டு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அங்கே டஸ்ட்பின் இருக்குது, அங்கே போய் போட்டாச்சு. ஏன்னா இங்கே நிறையா விலங்குகள், அனிமல்ஸ் எல்லாமே வர்ற இடம். அதனால் இப்படி போட்டு வைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டவங்க அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை காட்டு. இந்த மாதிரி நிறையா பேர் போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நிறையா குரங்கு, அப்புறம் அணில்கள் எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக் எடுத்துட்டுச்சுன்னா அது உடம்புக்கு தான் பாதிப்பாகும். ஸோ அது மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கை கீழே போடுறதுனால அதை மக்களுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் கீழே போடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா டஸ்ட்பினில் எடுத்துகிட்டு போய் போடுங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. இது வந்து நம்ம சேனல் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட். சரிங்களா? குப்பை தட்டி அங்கங்கே, பாட்டி அங்கங்கே அந்த மாதிரி குப்பை தட்டி வச்சுருப்பாங்களா? ஆமாம், அந்த இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதான் அந்த ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்கா, அதில் போட்டாச்சு. நீங்களும் சாப்பிட்டுட்டு போட்டுருங்க. ஓகேங்களா மக்களே? நாங்கள் வந்து செண்பகத்தோப்புக்கு போகலை. பாட்டி வந்து கடை வச்சுருக்காங்க. வர வழியில் தான் பாட்டியோட கடை இருக்கும். அப்படியே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா இங்கே ஒரு பாதை போகும். இந்த பாதையில் தான் செண்பகத்தோப்பு இருக்குது, ஃபால்ஸ் இருக்கான். நாங்கள் வந்து இப்போ எங்களை டைம் ஆயிடுச்சு, நாங்கள் போக முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா இதை போய் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் வரணும் அப்படின்னா ஸ்ரீலிபுத்தூர் வரைய பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ வந்துருங்க. ஸ்ரீலிபுத்தூர்லேருந்து அடிக்கடி ஷேர் ஆட்டோ இருக்குது, அதில் கூட நீங்கள் வரலாம். இல்லைனா 2 வீலர் 4 வீலர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட வரலாம். லொக்கேஷன் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 20 rupees டிக்கெட் காஸ்ட். நீங்கள் 2 வீலர் 4 வீலரில் வரீங்கன்னா அதுக்கு தனியாக டோக்கன் எடுக்கணும். எங்களுக்கு 2 வீலர்னால 10 rupees தான் கேட்டாங்க. 4 வீலர்னா 30 to 50 rupeesக்குள்ள இருக்கும். நீங்கள் விருதுநகரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுங்க. சரணாலயம்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. நாங்களே குரங்கு மட்டும் தான் பார்த்தோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு லக் இருந்தால் மான், யானை, காட்டுப்பன்னி, சாம்பல் அணில் இந்த மாதிரி விலங்குகளை பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் நேச்சரை லைக் பண்ணுவீங்கன்னா இது உங்களுக்கு ஏற்ற இடமா தான் இருக்கும். இந்த சரணாலயத்துக்கு போகிற வழியில் 2 சைட்லேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாகவே தான் இருக்கும். அதோட கிளிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டில் வரும். போகிற வழி எல்லாமே மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வயல்வெளியாக தான் இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே தான் வந்தோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபால்ஸில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா செண்பகத்தோப்புக்கு போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. எப்படி போகிறதுன்னு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வீடியோவோட மிடில் சொல்லியிருப்போம். நாங்களே ஃபர்ஸ்ட் அணில்கள் சரணாலயமும் செண்பகத்தோப்பும் வேற லொகேஷன் தான் நினைச்சோம். ஆனா இங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அது என்னன்னா அணில்கள் சரணாலயம், செண்பகத்தோப்பு, ஸ்ரீலிபுத்தூர் புலிகள் காப்பம், இது 3மே ஒரே லொகேஷன் தான். சோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே மக்களே, அப்படியே வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில இந்த கண்மாயை பார்த்தோம், ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஓகே, இங்கே வச்சு எண்டு கார்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டோம். ஓகே மக்களே, நாங்கள் இந்த சரணாலயத்தில் குரங்கு மட்டும் தான் பார்க்க முடிச்சு. வேற எந்த அனிமல்ஸுமே எங்கள் கண்ணில் தென்படலை. மேபி நீங்கள் போகிறப்ப ஒரு சில அனிமல்கள் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. ஓகே, பாய், டேக் கேர்.